ஹalleluya. தூயாதி தூயவரே உமது புகழை நாங்கள் பாடுவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் அன்பு நேசரே ஹalleluya ஹalleluya. என் அன்பு நேசரே ஹalleluya. என் தகப்பனே ஹalleluya ஹalleluya. ரட்சகரே ஹalleluya. என் தகப்பனே உமக்கு நன்றி நன்றி ஆவியானவரே ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல தேவனே உமக்கு நன்றி அப்பா. எங்களை நேசிக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க பாதம் அமர்ந்த ஐயா ஆண்டவரே உம்மை தொழுது கொள்வதை தவிர உம்முடைய நாமத்தை உயர்த்துவதை தவிர ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஐயா நீர் எங்களோடு கூட இருந்து தகப்பனே நீர் பெரிய காரியங்களை நீர் செய்யும்படியாக இயேசுவே நாங்கள் எண்ணி முடியாத காரியங்களை செய்யும்படியாக ஹalleluya இயேசுவே ஹalleluya. என் தகப்பனே உமக்கு நன்றி ஐயா ஹalleluya ஹalleluya. இந்த மாலை வேளையில் கூட இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்திற்காக தேவன் தாமே நம்மை முழுமையாய் ஆளுகை செய்து வழி நடத்தணும்னு சொல்லி ஒரு சத்தத்தை வைத்து ஜெபிக்கலாம். சோதரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கின்ற ராஜா ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் உலாவி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. கடந்த 2 மாதம் ராஜா ஆண்டவரே நீ செய்து வந்த நன்மைகளுக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே ரட்சணிய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் அனுதினம் தொழுது கொள்ளக்கூடிய கிருபையை கொடுத்தேரே ராஜா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சத்தியம் நிறைந்த சபையில கர்த்தாவே அப்பா என் தேவன் உலாவி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை செய்து வருகிறீரே ராஜா. இன்னும் செய்வீர் நாங்கள் விசுவாசிக்கிறேன் ராஜா ஆண்டவரே. இப்படி சமூகத்துக்கு நாங்கள் கடந்து வரும்போது ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு கடந்து வர உதவி செய்தே ராஜா ஆண்டவரே. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்குன்னு சொன்னீங்கப்பா. ஆமா ராஜா. எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்ப ராஜா உலகத்துக்கு அப்பா சபைக்கு ராஜா ஆண்டவரே அப்பா இருக்கிற இடத்திற்கு நாங்கள் வெளிச்சம் உள்ள பிள்ளைகளாக ராஜா நற்கந்தம் வீசுகிற பிள்ளைகளாக ராஜா உப்பாக ராஜா ஆண்டவரே அப்பா நீர் எடுத்து பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு எங்கள் தகப்பன் குடும்பத்துக்கு ராஜா நீ செய்து வந்த எல்லா நன்மைகளுக்கு சுகபலன் ஆரோக்கியத்துக்கு கொடாட கோடி ஸ்தோத்திரத்தை நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஆண்டவரே. அப்பா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாரின் நாமத்தினால ராஜா ஆண்டவரே நீர் கொடுக்கப்பட்ட செய்திகளை கர்த்தாவே அப்பா நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற ராஜா ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து செலுத்திருப்பது உம்முடைய வசனம் மாத்திரம்தான் ராஜா ஆண்டவரே. வசனம் மாத்திரம்தான் ராஜா ஆண்டவரே. அந்த வசனத்துல கர்த்தாவே அநேக காரியங்கள் உண்டு ராஜா ஆண்டவரே. அதை நாங்கள் உட்கொள்ளும் போது பலனடையக்கூடிய கிருபை செய்த தேவனுக்கு நன்றி ராஜா. சமாதானத்தின் தேவன் எங்கள் ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையில் இருப்பதற்காக ஸ்தோத்திரத்தை நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி மாத்த நாங்கள் செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள மறைத்து பாதுகாத்து கொண்டு வருவதற்காக நன்றி ராஜா ஆண்டவரே. இந்த நல்ல வேலையில செய்தி கொடுக்க அருமையான கர்த்தாவே மகனை கர்த்தாவே குடும்பத்தை உடைய பார்த்து நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோம் ராஜா ஆண்டவரே. நீர் மகனை மறைத்து வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தியமுள்ள வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பா கொடுக்கும்போது கர்த்தாவே மகன் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அதை எங்களுக்கு விட்டு கொடுக்க தேவன் உதவி செய்தரேப்பா. உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் கவனமாய் கேட்கவும் எங்கள் சிந்தை நினைவுகள் அப்பா அலைபாயாதபடிக்கு ராஜா ஆண்டவரே கவனமாய் இருக்கவும் ஒரு மனதோடு கர்த்தாவே அப்பா நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா ஆண்டவரே. ஒவ்வொரு பாடல்களையும் கர்த்தாவே அப்பா நாங்கள் உணர்ந்து அப்பா பாடல்களை பாடும்போது அந்த வார்த்தையின் மூலம் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துக்காக ஸ்தோத்திரம். வந்த மக்களையும் கர்த்தாவே குடும்பமான ஆசீர்வதிக்காக ஸ்தோத்திரம். இந்த 3வது மாதத்துல ராஜா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாரின் நாமத்தினால கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி சீர்படுத்தி வருவதற்காக கொடான கொடி சொத்து நன்றி தெரிவிக்கிறோம். உங்களுடைய வாய்ப்புக்கு நாங்கள் காத்து கொண்டு
கொண்டிருக்கிற ராஜா ஆண்டவரே, அந்த வார்த்தை வரும்போது கர்த்தாவே நாங்கள் அமைதியாக கேட்க தேவனுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்தபடி நான் நன்றி. எல்லாவற்றையும் நாங்கள் தாழ்த்திர விரும்பாக்கி பொன்னான கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறாங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்ந்துக்குள்ள ஒரு சில பாடல்களை பாடி தேவனை கீர்த்தனை பண்ணுவோம். பிரைஸ் காட். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். இம்மட்டும் இனிமேலும் இந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர், என் ஆத்மநேசரே. என்னுடையவர், என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், ஆற்றில் தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், ஆற்றில் தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர், என் நேச கர்த்தரே. என்னுடையவர், என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நீசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நீசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர், என் அன்பு ரட்சகர். என்னுடையவர், என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர்.
மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு நாளும் மாறுவதில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போனால் நம்முடைய வார்த்தை ஒளிந்து போகாதென்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை திக்கற்றவர்களாக விடமாட்டார். பாடுவோம், மகிழ்வோம், அவரை கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் அவரை பாடி அவரை துதித்து மகிழ்வோம். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, என் இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, என் இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். தலைகளை வணங்கி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த மார்ச் 2024 காண
நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. புதிய மாதம் ஆண்டவரே, எங்களுக்கு நிச்சயமாக புதிய கிருபைகள் உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய பரிசுத்த சபையிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை பாடுவதற்காக, உம்மை புகழ்வதற்காக, உம்மை ஸ்தோத்தரிப்பதற்காக, உம்மை தொழுது கொள்வதற்காக, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து ஒரு மனதாய் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த செய்தி வேலைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே, நீர் 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 உம்மையே நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் திருப்தியாக்கி நீர் அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அது அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. அருமையான போதகர் மற்றும் அவருடைய குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் ஒரு முறை கூட உங்கள் அத்தனை பேரையும் சந்தித்து வார்த்தையினால் உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி தேவன் கொடுத்த இந்த மாபெரும் கிருபைக்காக அவருக்கு நான் கோடானு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தாயின் வயிற்றில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இருளாக பிறக்கிறான். அந்த இருட்டிற்குள்ளே இருக்கிறான், இருட்டிற்குள்ளே வாழ்கிறான். இப்படித்தான் சத்தியம் சொல்லுகிறது. இயேசுவை குறித்து வேதம் சொல்லும்போது, தாயின் வயிற்றில் பிறந்த எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. எந்த மனுஷனையும், கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தாயின் வயிற்றில் பிறந்த எந்த மனிதனையும், அவன் எத்தனை இருட்டாக இருந்தாலும் பரவாயில்லை, அவனை ரட்சிப்பின் மூலமாக இருளின் ராஜ்யத்திலிருந்து பிரித்து எடுத்து தமது அந்த வெளிச்சத்தின் ராஜ்யத்திற்குள்ளே வைத்து கொண்டு அவனையும் வெளிச்சமாக்கி அவனையும் பிரகாசமாக்கி, இதுதான் கிறிஸ்து. அருமையானவர்களே, இதுதான் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்னொரு இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு, கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவிக்கிறோம், அவரையே நாங்கள் உபதேசிக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற கிறிஸ்து இயேசு எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறார். எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்த வேண்டும் என்றால் அந்த கிறிஸ்து இயேசுவை நாம் பிரசங்கிக்க வேண்டும், அந்த கிறிஸ்து இயேசுவை அறிவிக்க வேண்டும், அந்த கிறிஸ்து இயேசுவை உபதேசிக்க வேண்டும் என்று சத்திய வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவே நமது இரட்சகர், ஒரே இரட்சகர் நமக்கு உண்டு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசுவை மையப்பொருளாக வைத்து
நாம் பேசுகிறோம், பிரசங்கிக்கிறோம், உபதேசிக்கிறோம். வேத கதாபாத்திரங்கள் நம்முடைய மையப்பொருள் அல்ல. ஆபிரகாம் பிரசங்கத்தின் மையப்பொருள் அல்ல. தாவீது பிரசங்கத்தின் மையப்பொருள் அல்ல. நோவா பிரசங்கத்தின் மையப்பொருள் அல்ல. பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லவில்லை. மையப்பொருள் கிறிஸ்து. அதற்கு சான்றாக இந்த வேத கதாபாத்திரங்களை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லலாம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவர் கிறிஸ்து, வேத கதாபாத்திரங்கள் அல்ல. அதேபோல் தீர்க்கதரிசிகளை குறித்து பிரசங்கிக்கலாமா? பிரசங்கிக்கலாம். ஆனால் மையப்பொருள் கிறிஸ்து. ஏசாயாவை பற்றி பிரசங்கிக்கலாம், எரேமியாவை பற்றி பிரசங்கிக்கலாம், தானியேலை பற்றி பிரசங்கிக்கலாம். ஆனால் மையப்பொருள் கிறிஸ்து. நற்செய்தியாளர்கள் சீசர்களை பற்றி பிரசங்கிக்கலாமா? அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பிரசங்கிக்கலாமா? பிரசங்கிக்கலாம். ஆனால் மையப்பொருள் கிறிஸ்து, மையப்பொருள் இரட்சகர். வேதம் சொல்லுகிறது, அவரை குறித்த அறிவுதான் ஒரு மனிதனை மாற்றுகிறது, தேறினவன் ஆக்குகிறது. மிஷனரிகளை இன்றைக்கு அநேகர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிகன் பால்க், ராக்லண்ட், வில்லியம் கேரி. ஒரு முன்மாதிரிக்காக பிரசங்கிக்கலாம். ஆனால் மையப்பொருள் கிறிஸ்து. ஆழமாக இதை நாம் மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து முதலிடம் பெறுகிறார் பிரசங்கத்திலே. கிறிஸ்து முக்கிய இடம் பெறுகிறார். கிறிஸ்து முழுமையான இடம் பெறுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றும் கூட இயேசுவின் பரிசுத்தத்தை யாரும் எடுக்க முடியாது. இயேசுவின் ஜீவனை யாராலும் பறிக்க முடியாது. இயேசுவின் உறவை எவராலும் கெடுக்க முடியாது, பிரிக்க முடியாது என்ற தலைப்புகளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். இயேசுவின் பரிசுத்தத்தை யாரும் 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 எடுக்க முடியாது. இயேசுவின் ஜீவனை யாராலும் 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 பறிக்க முடியாது. இயேசுவின் உறவை, பிதாவோடு கூடிய உறவை எவராலும் 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 கெடுக்கவே முடியாது. முதலாவதாக இயேசுவின் பரிசுத்தத்தை யாரும் எடுக்க முடியாது என்பதை குறித்து தியானிக்கப் போகிறோம். இயேசுவின் பரிசுத்தத்தை கண்களின் இச்சை எடுக்க முடியாது. கண்கள் இருக்கின்றன. இந்த கண்கள் பொருட்களை பார்க்கின்றன, மற்ற பொருட்களையும் பார்க்கின்றன. கண்கள் தான் சரீரத்தின் விளக்கு என்று வேதம் சொல்லுகிறது. கண்கள் தான் நம்முடைய இதயத்திற்கான வாசல் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். வெளியே பார்க்கக்கூடிய பொருட்கள், அவற்றின் படங்கள் இதயத்திலே வருகிறது. இதயத்திலே சுயம் இருக்கும்போது மனிதன் கண்களின் இச்சையில் விழுகிறான். பிசாசு செயல்படும்போது மனிதன் கண்களின் இச்சையில் விழுகிறான். மற்ற மனிதர்களுடைய ஒரு பாதிப்பு இருக்கும்போது மனிதன் கண்களின் இச்சையில் விழுகிறான். கண்கள் பார்க்கின்றன. கண்களின் இச்சை அந்த மனிதனை திருடனாக்குகிறது. கண்களின் இச்சை அந்த மனிதனை கொள்ளைக்காரனாக மாற்றுகிறது. கண்களின் இச்சை அந்த மனிதனை விபச்சாரக்காரனாக மாற்றி விடுகிறது. ஆதியாகமம் 3:6 நாம் பார்ப்போம் என்றால், ஆதியாகமம் 3:6, அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்பிற்கு நல்லதும்
பார்வைக்கு இன்பமும். போதும், பார்வைக்கு இன்பம். தேவன் மனிதனை படைத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே மனிதன் விழுகிறான். இந்த விழுகை ஆரம்பிக்கக்கூடிய இடம் பார்வை, கண்களின் இச்சை. பார்வைக்கு அழகாக இருக்கிறது, கண்களுக்கு இன்பமாக இருக்கிறது. இச்சையில் விழுந்தால் ஏவாள், பறித்தால் புசித்தாள். அருமையானவர்களே, அவள் மாத்திரம் விழவில்லை, ஆதாமும் விழுந்து போனான். முதல் மனிதன் விழுந்து போனான். இது முதல் ஆதாம், முதலாம் ஆதாமை பற்றி நாம் பார்த்தோம். இரண்டாம் ஆதாம் கிறிஸ்து இயேசு எப்படி பாருங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். அருமையானவர்களே, முதலாம் ஆதாமிற்கு சோதனை வந்தது. இரண்டாம் ஆதாம் இங்கு சோதிக்கப்படுகிறார். இயேசு உயர்ந்த மலைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். சகல ராஜ்யங்களையும் பார்க்கிறார், சகல ராஜ்ய பாரங்களையும் பார்க்கிறார், சகல அதிகாரங்களையும் பார்க்கிறார், சகல மகிமைகளை பார்க்கிறார், சகல வல்லமைகளை பார்க்கிறார். பார்வைக்கு அழகாகத்தான் இருக்கிறது, கண்களுக்கு இன்பமாகத்தான் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்து இயேசு பிதாவின் சித்தத்தின்படி செய்ய வந்தவர், பிசாசின் சித்தப்படி செய்ய வந்தவர் அல்ல. பிதாவின் சித்தத்தின்படி சிலுவைக்கு சென்று மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி விசுவாசிகளாகிய நமக்கு ராஜாவாக இருக்கும்படி அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர். குறுக்கு வழியிலே பிசாசை பணிந்து ராஜாவாக மாறுவது பிதாவின் சித்தம் அல்ல, பிசாசின் சித்தம். இந்த கண்கள் கண்டது, ஆனால் பிதாவின் சித்தம் உள்ளத்திலே இருந்தபடியினால் கண்களின் இச்சையில் இரண்டாம் ஆதாம் விழுந்து போகவில்லை. அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் சில காலம் பிசாசு இயேசுவை விட்டு விலகி செல்வான், அதன் பின்பு திரும்பவும் வருவான். யோவான் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவான் 6:15. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். பிசாசு இப்போது நேரடியாக வரவில்லை, ஜனங்கள் மூலமாக வருகிறான். 20,000 பேர் சாப்பிட்டார்கள். வேதத்திலே 5,000 புருடர்கள் சாப்பிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், புருடர்கள் மாத்திரம் 5,000 பேர், குடும்பமெல்லாம் சேரும்போது 20,000 பேர் இருக்கக்கூடும் என்று கணித்திருக்கிறார்கள். 20,000 நபர்கள் உணவை ருசித்தார்கள். சரியாக சொன்னால் அற்புதத்தை ருசித்தார்கள். இந்த அற்புதரை அவர்கள் ராஜாவாக்க விரும்புகிறார்கள். யோசித்து பாருங்கள், 20,000 பேர் சேர்ந்து இயேசுவை ராஜாவாக்க விரும்புகிறார்கள்.
இயேசு ஜனங்கள் தம்மை ராஜாவாக்க விரும்பவில்லை, பிதாவின் சித்தத்தின்படி சிலுவை ஏறி அதன் பின்புதான் ராஜாவாக வேண்டும். கண்களின் இச்சை மறுபடியும் ராஜாவாகி விடலாம். ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து இயேசு கண்களின் இச்சையில் விழவில்லை. இயேசுவின் பரிசுத்தத்தை கண்களின் இச்சை எடுத்துக்கொள்ள முடியாது. இயேசுவின் பரிசுத்தத்தை மாம்சத்தின் இச்சையும் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த மாம்சத்திலே தாகம் இருக்கிறது, பசி இருக்கிறது, மாம்ச உறவு தேவைகள் இருக்கிறது. இவை எல்லாமே தவறல்ல. வேதம் இவற்றை தவறு என்று சொல்லவில்லை, நல்லவைதான். நான் ஏற்கனவே சொன்னது போல் இதிலே சுயம், இதிலே பிசாசு, இதிலே தீங்கான மனிதர்கள் தலையிடும்போது தாகத்தை தீர்க்க மனிதன் குடிகாரனாக மாறிப்போகிறான். பசியை தீர்க்க மனிதன் தவறான வழிகளில் சம்பாதிக்கிறான், பெருந்தினிக்காரனாக மாறிப்போகிறான். மாம்ச தேவைகளை தீர்க்க மனிதன் விபச்சாரக்காரனாக, வேசிக்கலனாக மாறிப்போகிறான். இந்த மாம்சத்திலும் முதலாம் ஆதாம் விழுந்தான், இரண்டாம் ஆதாம் விழவில்லை. ஆதியாகமம் 3:6 திரும்பவும் வாசிப்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், போதும், புசிப்புக்கு நல்லதும், அதாவது நாக்கிற்கு நல்லதும், வாய்க்கு நல்லதும், அல்லது இந்த மாம்சத்திற்கு நல்லதும் என்று கண்டாள். பறித்தால், புசித்தால் மாம்சத்திற்கு நல்லதாக இருந்தது. மாம்சத்தின் இச்சையில் ஏவாளும் விழுந்தால், முதலாம் ஆதாமும் விழுந்து விட்டான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசுவின் வாழ்க்கையில் மற்றொரு நிகழ்ச்சி நடக்கிறது. லூக்கா 4:3. லூக்கா 4:3. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல் என்றார். கிறிஸ்து இயேசு 40 நாட்கள் விரதம் இருக்கிறார், உபவாசம் இருக்கிறார், நோன்பில் இருக்கிறார். 40 நாட்கள் கழித்து கடும் பசி, 40 நாட்கள் உபவாசம். அது பிதாவின் சித்தம். உபவாசத்தின் பின்பு கற்களை அப்பமாக்கி சாப்பிடுவது பிசாசின் சித்தம். ஏற்கனவே சொன்னது போல சுயம், பிசாசின் கிரியைகள், மனிதரின் கிரியைகள். பிசாசு என்ன சொல்லுகிறான்? உடைய தெய்வீக வல்லமையை பயன்படுத்து, உடைய தெய்வீக வல்லமையை தவறாக பயன்படுத்து, உடைய பசியை தீர்த்துக்கொள். ஆனால் பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து இயேசு இந்த மாம்சத்தின் இச்சையில் விடவில்லை. பசி ஒரு மாம்ச இச்சையா? உண்பது ஒரு மாம்ச இச்சையா? பிதாவின் சித்தப்படி உண்ணாமல் பிசாசின் சித்தப்படி உண்பது மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றுவது. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அதே போல பிசாசு சில காலம் விலகி இருந்தான், மறுபடியும் சோதிக்க ஆரம்பிக்கிறான். யோவான் 6:28, 28, 29, 30, 31. அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர்.
அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். நான் அவரால் வந்திருக்கிறபடியினால், அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவரை மன்னிக்கவும், யோவான் 6:28. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே. வாசியுங்கள் தொடர்ச்சியாக. அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? அடுத்தது, வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த சம்பவம் எங்கு நடக்கிறது? 20,000 பேர் புசிக்கிறார்கள். அடுத்த நாள் நடக்கிறது. இயேசு படகில் ஏறி வேறொரு இடத்தில் இருக்கிறார். இந்த அப்பத்தை சாப்பிட்டவர்களில் சிலர் இயேசுவை தேடி வந்து விட்டார்கள். கவனிங்கள், அவர்கள் இயேசுவை தேடி வந்தது இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகிற ஜீவ மன்னாவிற்காக அல்ல. நேற்று சாப்பிட்ட அப்பம், அதனுடைய ருசி வாயில் இருக்கிறது. இன்றும் அப்பம் வேண்டும், இன்றும் மீன் வேண்டும். இயேசு அதை புரிந்து கொண்டார். அவர்கள் கேட்கிறார்கள், பாருங்கள், நாங்கள் காணத்தக்க ஒரு அடையாளத்தை காட்டும். அங்கே பிசாசு சொல்லுகிறான், கல்லை அப்பமாக்கும். இங்கே இவர்கள் சொல்லுகிறார்கள், வானத்திலிருந்து அப்பம் வரட்டும், வானத்திலிருந்து அப்பம் வரட்டும், நாங்கள் பசி ஆறட்டும். நேற்று நீர்தானே பசி ஆற்றினீர், இன்றும் நீர்தான் பசி ஆற்ற வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த மாம்சத்தின் இச்சையில் கிறிஸ்து இயேசு உழவில்லை. பிதாவின் சித்தத்தின்படி தவிர வேறொரு விதத்திலே அற்புதத்தை செய்ய அவர் இணங்கவில்லை. ஆக கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்தத்தை மாம்ச இச்சை எடுத்து போட முடியாது. அடுத்ததாக பார்ப்பீர்கள் என்றால், ஜீவனத்தின் பெருமை. ஜீவனம் என்பது இனம் சார்ந்தது, குலம் சார்ந்தது, இடம் சார்ந்தது. ஜீவனம் என்பது வாழ்க்கை. அது பணம் சார்ந்தது, பட்டம் சார்ந்தது, பதவி சார்ந்தது. ஜீவனம் என்பது வாழ்க்கை, வாழ்வு. அது அறிவு சார்ந்தது, அழகு சார்ந்தது, அந்தஸ்து சார்ந்தது. இந்த ஜீவன காரியங்களிலே சுயம், பிசாசு, தீங்கான மனிதர்கள் தலையிடும்போது மனிதனுக்கு தற்பெருமை வருகிறது. மனிதன் சுய பெருமை அடைகிறான். வேதத்தின் வார்த்தையில் பார்ப்போம் என்றால், மனிதன் மனமேட்டிமை கொள்கிறான். அருமையானவர்களே, திரும்பவும் ஏதேன் தோட்டத்துக்கு செல்லுவோம். அதே ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் மாம்சத்திற்கு நல்லதும் கண்களுக்கு நல்லதும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு, போதும் பாருங்க, புத்தியை தெளிவிக்கிறதற்கு. நம்ம வேதாகமத்தில் இப்படி போட்டிருக்காங்க. இணைச்சொல் வேதாகமத்தில் அறிவாளி ஆக்குவதற்கு, இன்னும் அறிவாளியாக மாற்றுவதற்கு. அருமையானவர்களே, அதற்கு ஏற்றது என்று ஏவாளுக்கு எப்படியோ புலப்படுகிறது பாருங்கள்.
தேவனைப் போல அறிவாளியாக வேண்டும். ஏவாளுடைய நோக்கம் அவ்வளவுதான். நான் தேவனை போலாவேன். இந்த சத்தம் எங்கிருந்தாவது கேட்டிருக்கிறீர்களா? பிசாசு அங்கே விளையாடி கொண்டிருக்கிறான். இவளுக்கு இப்போது ஒரே நோக்கம், அறிவாளியாக வேண்டும், தேவனை போல அறிவாளியாக வேண்டும், புத்தி தெளிய வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பறித்தால் புசித்தால் ஜீவனத்தின் பெருமையில் முந்தைய ஆதாம் விழுந்தான். ஜீவனத்தின் பெருமைக்கு இயேசுநாதருடைய வாழ்க்கையிலே லூக்கா 4ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை நாம் வாசித்தால், அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்று, உமது பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு இந்த தேவதூதர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். தேவனாகிய கர்த்தரை பாருங்கள், ஜீவனத்தின் பெருமையை பிசாசு காண்பிக்கிறான். எருசலேம் என்கிற திருநகருக்கு அழைத்து செல்கிறான். அங்கே இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு அழைத்து செல்கிறான். உச்சிக்கு அழைத்து செல்கிறான். சொல்லுகிறான், மேலிருந்து கீழே விழு. அருமையானவர்களே, இயேசு தேவகுமாரன். யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பது? பிசாசு கொடுக்கிறான். மேலிருந்து கீழே குதி, மேலிருந்து கீழே குதி. இது பிசாசின் சத்தம். அருமையானவர்களே, பேப்பரில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, மாடியிலேருந்து குதித்து இறந்துட்டான். சிலர் நான் சொல்ல கேட்டிருக்கிறேன், குதி குதி என்று சொல்லக்கூடிய சத்தத்தை நாங்கள் கேட்டோம், குதித்து விட்டோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பிசாசு இங்கு சொல்லுகிறான், குதியும், நீர் தேவனுடைய குமாரன், உமக்கென்று ஒரு ஜீவனத்தின் பெருமை இருக்கிறது, நீர் குதியும், உமக்கென்று தேவதூதர்கள் இருக்கிறார்கள், சும்மாவா இருப்பார்கள்? ஓடி வருவார்கள், நீர் கீழே விழாமல் பார்த்து கொள்வார்கள். உலக தோற்றம் முதல் இப்படி ஒரு அதிசயம் நடந்ததில்லை. நீர் செய்யும். உமது வல்லமையை பயன்படுத்தி, உம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, உம்முடைய ஜீவனத்தின் பெருமையை பயன்படுத்தி நான் சொல்வதை நீர் செய்யும். முந்தைய ஆதாம் விழுந்து போனான், பிந்தைய ஆதாம் இங்கே விழவில்லை. திரும்பவும் நுழைகிறான் பாருங்கள். யோவான் 2:13 வசனம் முதல். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று
எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே. பாருங்கள், திரும்பவும் அடையாளம், திரும்பவும் அடையாளம். தேவாலயத்தை சுத்தம் செய்கிறார். அருமையானவர்களே, தேவாலயம் சார்ந்த மறுபடி ஒரு அற்புதத்தை, ஒரு அடையாளத்தை இவர்கள் கேட்கிறார்கள். பிசாசு எப்படி மனிதனுடைய மனதிலே வேலை செய்கிறான் பாருங்கள். வனாந்திரத்திலே நீர் தேவனுடைய குமாரனால் இந்த அடையாளம் நடக்கட்டும், மேலிருந்து குதியும், தேவதூதர்கள் தாங்குவார்கள். இங்கு தேவாலயத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும். அருமையானவர்களே, ஜனங்களுக்கு கிறிஸ்து இயேசு பதில் கொடுக்கவில்லை. அது அவருக்கு தேவையில்லை. ஏன்? பிதா சொன்னால் மாத்திரம்தான் அவர் செய்வார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசுவின் பரிசுத்தத்தை, ஜீவனத்தின் பெருமை கெடுக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், இரண்டாவதாக நாம் பார்க்க போவது, இயேசுவின் ஜீவனை யாராலும் பறிக்க முடியாது, யாராலும் பறிக்க முடியாது. இயேசு பிறந்திருக்கிறார் பாருங்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆவது வசனம் வரை. மத்தேயு 2ஆம் அதிகாரம். யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும், பாருங்கள், அவனும் எருசலேம் நகரத்தார் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள் அல்ல, கலங்கினார்கள். அருமையானவர்களே, இயேசு பிறந்திருக்கிறார், சாஸ்திரிகள் அறிவிக்கிறார்கள். யூதருக்கு ராஜா என்று இயேசு அறிவிக்கப்படுகிறார். ஏரோது ராஜாவாக இருக்கிறான். நமக்கு எதிராக ஒரு ராஜாவா என்று யோசிக்கிறான். எருசலேம் நகரத்து ஜனங்கள் எருசலேம் ஆள்வதற்கு ஒரு புதிய பிரபுவா, இப்படி சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆகவே ஏரோது கலங்குகிறான், எருசலேம் நகரத்தார் யாவரும் கலங்குகிறார்கள். ஏரோது அரசன் அல்லவா, அவனுக்கு சூட்சுமம் இருக்கும் அல்லவா. அவன் நினைக்கிறான், முளையிலே கிள்ளிவிட வேண்டும், முளையிலே கிள்ளி தூர எறிய வேண்டும், சிறு பிள்ளையிலே இயேசுவை கொன்றுவிட வேண்டும். இதுதான் ஏரோதுடைய நோக்கம். பாருங்க, இயேசுவினுடைய ஜீவனை எப்படியாவது எடுத்து விட வேண்டும். நினைப்பது யார்? ராஜா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதே அதிகாரம் 12ஆவது வசனம். பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். பரலோகத்தின் தேவன் பூலோகத்தில் செயல்பட முடியுமா? செயல்பட முடியும். பரலோகத்தின் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பூலோகத்திலே செயல்பட முடியுமா? செயல்பட முடியும். என்ன செய்கிறார் பாருங்கள், தம்முடைய சொந்த குமாரனுக்கு, அவருடைய ஜீவனுக்கு ஒரு இடர்பாடு வருகிறது என்ற மாத்திரத்திலே பரலோகத்தின் தேவன் செயல்பட ஆரம்பிக்கிறார். பெருசாக ஒன்றும் செய்யலை பாருங்க, சாஸ்திரிகளுக்கு சொப்பனத்திலே பேசுகிறார். தேவன் பேசுகிறார், நீங்கள் மறுபடியும் ஏரோதினிடத்திற்கு செல்லாதிருங்கள்,
பிள்ளை பிறந்திருக்கிற இடத்தை சொல்லாதிருங்கள், ஏரோது ஒரு கொண்டு போட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நீங்கள் அங்கே செல்லாமல் நீங்கள் திரும்பி செல்லுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசுவின் ஜீவனை யாரும் பறிக்க முடியாது எளிதாக. 13வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார். பரலோகத்தின் தேவன் திரும்பவும் செயல்படுகிறார் பாருங்கள். யோசேப்புக்கு அவனுக்கு புரியும் விதத்திலே சொப்பனத்திலே விவரிக்கிறார், தேவதூதனை வைத்து விவரிக்கிறார். நீ எகிப்துக்கு போ, பெத்லெகேமிலே இருக்காதே. பிதாவிற்கு தெரியும் ஏரோது பெத்லெகேம் மாத்திரமல்ல, பெத்லெகேமின் வடக்கு எல்லை, தெற்கு எல்லை, கிழக்கு எல்லை, மேற்கு எல்லை, அந்த எல்லை வரை உள்ள 2 வயதிற்குட்பட்ட அத்தனை குழந்தைகளையும் கொலை செய்ய போகிறான். ஏரோது ஏற்கனவே சினமாயிருக்கிறான், கோபமாயிருக்கிறான், கடும் சீற்றத்தில் இருக்கிறான். யூதா பெத்லெகேமிலே படுகொலை செய்து விடுவான். அங்கே புலம்பல் இருக்கும், பேர் அழுகை இருக்கும், துக்கம் இருக்கும். எகிப்திலே இது இருக்காது. அங்கே சென்று விடு. இயேசுவின் ஜீவனை யாராலும் பறிக்க முடியாது. சிறு வயதில் மாத்திரமல்ல, இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். லூக்கா 14ஆம் அதிகாரம், லூக்கா 14:31-32. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜா, லூக்கா 14 ஒரு நிமிஷம் 31. அன்றியும் ஒரு ராஜா, இல்லை மன்னிக்கவும், அங்கே ஜனங்கள் வந்து சொல்வார்கள், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாக இருக்கிறான், இயேசு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்போது ஜனங்கள் வந்து சொல்லுவார்கள். அப்பொழுது இயேசுவின் பதில் என்னவாக இருக்கும் தெரியுமா? ஐயோ அப்படியா அப்படியா என்று பயம் இருக்காது. ராஜா கொலை செய்ய வேண்டும் என்றாரா? அதிகாரத்தில் இருக்கிறாரே அவரே சொன்னாரா? அப்படியெல்லாம் இல்லை. அவர் சொல்லுகிறார், இன்றும் நாளையும் நாளை மறுநாளும். 13 லூக்கா 13 வாசிங்க ஒரு நிமிஷம். நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்றார். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறது இல்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய். இதை விட எப்படி பேச முடியும் பாருங்க. நம்ம இன்னைக்கு இப்படி பேசுவோமா? இயேசுவுக்கு தெரியும் அவருடைய ஜீவனை யாராலும் எடுக்க முடியாது என்று. அவருக்கு தெரியும் யாராலும் எடுக்க முடியாது. கிறிஸ்துவின் ஜீவனை யாராலும் எடுக்க முடியாது. ஏரோது சிறு வயதிலே அவருடைய உயிரை எடுக்க தேடினான். அப்போதும் எடுக்க முடியவில்லை. இப்போதும் மனதாக இருக்கிறான். இயேசு சொல்லுகிறார், இந்த 3 நாளும்
ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவனிடம் படைபலம் இருக்கிறது, ஒன்றும் செய்ய முடியாது. அவனிடம் போர் சேவகர்கள் இருக்கிறார்கள், ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவின் ஜீவனை யாராலும் பறிக்க முடியாது. மற்றொரு சம்பவத்தை பார்ப்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 28, 29, 30. ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லோரும் இவைகளை கேட்டபோது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். அருமையானவர்களே, இயேசு நாசரேத்திலே இருக்கிறார், உபதேசம் செய்கிறார். இயேசுவே உபதேசம் செய்கிறார். அருமையானவர்களே, உபதேச கூட்டம் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவர்கள் கடும் கோபம் அடைகிறார்கள், கடும் சினம், கடும் சீற்றம். இன்னொரு சம்பவம் பார்த்திங்கன்னா, வாசிக்க வேண்டாம், யோவான் 8:59 இதே மாதிரி இயேசு தேவாலயத்திலே பிரசங்கித்து கொண்டிருப்பார். கேட்டுக்கொண்டிருக்கிற தேவாலயத்தில் யார் இருக்கா பாருங்க? தேவனுடைய ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. இவர் தேவனை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார், ஆனால் அவர்களோ கோபமடைகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க? இவரை எப்படியாவது கொலை செஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஜெயிலில் இருக்கவங்க கொலை கைதிகள், நீங்கள் போய் கேட்டீங்கன்னு சொன்னால், எப்படி கொலை செஞ்சீங்க? அந்த நேரத்தில் அந்த க்ஷணத்திலே வந்த கோபம் தலைக்கு ஏறிடுச்சு, நான் கொலை செஞ்சிட்டேன். இங்கே பாருங்கள், தேவனுடைய ஜனங்கள் கோபம் தலைக்கு ஏறிடுச்சு, இயேசுவை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஊருக்கு வெளியே கொண்டு போய் மலை மேலே உச்சி மேலே ஏற்றி நேராக தள்ளி கொலை செய்யக்கூடாது, தலைகீழாக தள்ளி கொலை. எவ்வளோ கோபம் பாருங்கள். அங்கே தேவாலயம் அந்த சம்பவம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, எல்லாரும் ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்துக்கிட்டான், சுற்றி நிற்கிறான் பாருங்கள், நடுவில் கிறிஸ்து. அத்தனை பேர் எரிஞ்சா என்ன ஆகிறது? ஸ்தேவானுடைய கதி. இயேசுவின் ஜீவனை யாரும் எடுக்க முடியாது. இயேசு அந்த இடத்திலிருந்து அவர்கள் நடுவே மறைந்து போய்விட்டார், மாயமாகி விட்டார். இப்போ கல் எறிஞ்சா ஓ மேலே தான் திரும்ப விழும்பார். அவர் போயிட்டார், மாயமாகி விட்டார். தலைகீழ தள்ளி விடணும்னு உச்சிக்கு கொண்டு போயிட்டான். இங்கே பார்த்தா ஆளை காணலை. இயேசு என்றால் சாதாரணமான ஆள் கிடையாது. நான் வேதத்தில் இருப்பதை நான் உங்களுக்கு வாசித்து சொல்லுகிறேன். இயேசு மறைந்தார், மாயமானார், மாயமாகிவிட்டார். வேதத்தில் ஒரு இடங்களில் ஒரு சில இடங்களில் பாருங்கள், யூதர்கள் அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள், ஒரு வசனத்தில் இருக்குது. கொஞ்சம் ஒரு 4 வசனம் கழித்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வகை தேடினார்கள். ஆனால் இயேசுவின் ஜீவனை யாராலும் பறிக்க முடியாது. இன்னொரு சம்பவத்தை இதில் பார்ப்போம். யோவான் 18ஆம் அதிகாரம் 3வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம். யோவான் 18:3. யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான்.
இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடைய கூட நின்றான். அடுத்த வசனம், நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். இயேசு ஒரு தோட்டத்திலே இருக்கிறார். கவனியுங்கள். படை வீரர்கள் அல்லது போர் சேவகர்கள், ஒரு பிரிவு, ஒரு கூட்டம், ஒரு படைப்பிரிவு, பட்டாலியன் என்று சொல்வார்களே, ஒரு ஸ்குவாட். இது மாத்திரம் இல்லை, பிரதான ஆசாரியர்களால் அனுப்பப்பட்ட போர் சேவகர்கள். இங்கே ஊழியக்காரர்கள்னு போட்டிருக்கு, அங்கே காவல்காரர்கள், பாதுகாப்பு அதிகாரிகள், பரிசேயர்களால் அனுப்பப்பட்ட பாதுகாப்பு அலுவலர்கள். எல்லாம் பவர்ஃபுல். பாருங்கள், அதிகாரம் கையில் இருக்குது. ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. எப்படி வருதுன்னு சொன்னால், அந்த காலத்தில் மின்சாரம் இல்லை. தோட்டத்தில் இயேசுவை தேடி வர்றாங்க. என்ன நோக்கம்? இயேசுவை கைது செய்ய வேண்டும். அதற்குரிய அதிகாரம் இந்த போர் சேவகர்களுக்கு இருக்கிறது. கையிலே ஒரு பந்தம் வைத்திருக்கிறார்கள், தீச்சுடர், டார்ச் லைட்டு மாதிரி பாருங்கள். பாதைக்கு மனிதர்களுடைய முகங்களை அடையாளம் காண. அப்புறம் எல்லாரும் தீவட்டி வைத்திருக்கிறான் பாருங்கள், தாக்குவதற்கு. தீவட்டி கொள்ளைக்காரர்கள்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி தீவட்டி கொள்ளைக்காரர்கள் எல்லாம் அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட அதிகாரம் நிறைந்த, ஆயுதம் தரித்த வலிமையான ஒரு கூட்டம். கைது செய்ய வேண்டும், கொலை செய்ய வேண்டும், நோக்கம் அதுதான். இப்போ கவனிங்க, இயேசுவை நீங்கள் கவனியுங்கள். இவ்வளோ பெரிய கூட்டம், தனியால் நிற்கிறாரு. அவர் சொல்லுகிறார், யாரை தேடுகிறீர்கள்? இயேசுவை தேடுகிறோம். நான் தான். இதற்கு அர்த்தம் என்ன? தேவனுடைய நாமம். நானே இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம். அவ்வளோதான் சொன்னார் பாருங்க. யாரையும் இவர் போய் தாக்குனாருன்னு போடலை. எத்தனை பேர் விழுந்தாங்களாம்? அவர்கள். இயேசுவின் குரல் வந்தது, முன்வைத்த காலை பின் வைத்தார்கள். இயேசுவின் வார்த்தை வந்தது. இந்த போர் சேவகர்கள் கூட்டம், அதிகார கூட்டம், முன் வந்தவர்கள் பின் வாங்குகிறார்கள். இயேசுவின் வல்லமை விழுந்த மாத்திரத்தில் யோசித்து பாருங்கள். உங்கள் மனக்கண்கள் முன்பாக நிற்கட்டும். அத்தனை பேரும் விழுந்து கிடக்கிறார்கள். அவங்களே விழுந்துட்டா தீவட்டியும் விழுந்து கிடக்குது, தீப்பந்தமும் விழுந்து கிடக்குது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசுவின் ஜீவனை எந்த அதிகாரமும் பறிக்க முடியாது. எந்த மனிதரும் பறிக்க முடியாது. எந்த ஏரோதும் பறிக்க முடியாது. எந்த மனிதர்களாலும் பறிக்க முடியாது. எந்த பிசாசாலும் பறிக்க முடியாது. அருமையானவர்களே, இயேசுவின் உறவை எவராலும் கெடுக்க முடியாது. இயேசுவின் உறவை எவராலும் கெடுக்க முடியாது. மூன்றாவதாக பார்க்க போகிறோம், மத்தேயு 17:5. மத்தேயு 17:5. இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசுவுக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவு ஒரு ஆச்சரியமான ஒரு உறவு. பாருங்க, ஒரு ஆச்சரியமான உறவு, ஒரு பிரிக்கவே முடியாத உறவு. பாருங்க, குமாரன் இந்த உலகத்தில் இருக்கிறாரு. பிதா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பேசுகிறார். பாருங்க, தேவனுடைய சத்தம் தொனிக்குது, ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த சத்தம் என்ன சொல்லுது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அந்த உறவை பாருங்க, உலகத்திற்கு குமாரனை அறிமுகப்படுத்துகிறது. இவர் என்னுடைய குமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று அங்கீகாரம் கொடுக்கிறது. குமாரன் என்று அறிமுகப்படுத்துவது மாத்திரமல்ல, நேசகுமாரன் என்று அங்கீகாரம் கொடுக்கிறது. இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று பகிரங்கமாய் ஒரு அறிவிப்பு செய்கிறது. அருமையானவர்களே, இயேசுவின் உறவை எவராலும் கெடுக்க முடியாது. பிதாவினோடு கூடிய உறவை, பிதாவை பற்றி அவர் சொல்லும்போது என்னுடைய சொந்த பிதா என்று அவர் சொல்லுவார். பிதாவை பற்றி சொல்லும்போது பிதா என்னில் இருக்கிறார், நான் அவரில் இருக்கிறேன் என்று சொல்லுவார். பிதாவை பற்றி சொல்லும்போது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லுவார். நான் எப்போதும் தனித்திறேன், அவரும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லுவார். இதைப்போல ஒரு உறவு, இதைப்போல ஒரு ஐக்கியம், இதைப்போல ஒரு நெருக்கம் உலகத்தில் பார்க்கவே முடியாது. இயேசுவுக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவு, அதை எவராலும் கெடுக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மார்க்கு 14ஆம் அதிகாரம் 21, 22, 23. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் மத்தேயு 14, மார்க் சொல்லிட்டேனோ, மத்தேயு 14, 1 மினிட். சொல்லுங்கள். 14:21. ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீசர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி. அருமையானவர்களே, இயேசுவுக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவை பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இயேசுவை சுற்றிலும் 20,000 பேர் இருக்கிறாங்க, 12 சீசர்கள் இருக்கிறாங்க. இப்போ எல்லாரையும் அனுப்பி விடுறாரு பாருங்க. எல்லாரும் கிளம்பி போகிறாங்க, சீசர்களையும் அனுப்பி விட்டுட்டாரு. இப்போ போய் அவர் ரெஸ்ட் எடுக்கலை பாருங்க. தனித்து உறவை ருசிக்க, தனித்து பிதாவினுடைய உறவை ருசிக்க அவர் பாருங்க ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலம் முழுவதும் அங்கே இருந்தார் பாருங்க. வாசிக்க வேண்டாம், இன்னொரு இடத்துல இப்படி எழுதியிருக்கிறது, லூக்கா 6:12. அவர் ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதாவது தேவனுடைய உறவிலே அங்கே ருசித்து கொண்டிருந்தார், தேவனுடைய உறவிலே அங்கே நிலைத்து நின்று கொண்டிருந்தார். இன்னொரு வசனம் பாருங்கள், வாசிக்க வேண்டாம், லூக்கா 5:15-16.
திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்திரத்திலே தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். மத்தேயு 26:9 கெத்சமனே தோட்டத்திலே அவர் தனித்து போய் முகங்குப்புற விழுந்து, தோட்டம், வனாந்திரம், மலை, தனித்து போய், கூட்டத்தோடு இல்லை பாருங்க, பிதாவினுடைய உறவை அவர் எத்தனையாய் நேசித்தார், அந்த உறவிற்கு எத்தனையாய் மரியாதை கொடுத்தார், அந்த உறவிலே நிற்கும்படி எத்தனையாய் நேரம் செலவழித்தார். ஆச்சரியமாயிருக்கிறது. இயேசுவின் உறவை எவராலும் கெடுக்க முடியாது. அருமையானவர்களே, ஒரு முறை இப்படி அவர் பிதாவோடு ஜெபிக்கும்போது என்ன நடந்தது? லூக்கா 9:29 அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையானது, பிரகாசித்தது. ஒரு மொழிபெயர்ப்பில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருக்கு ஒரு புது தோற்றம் உண்டாயிற்று, அவருடைய முகம் கதிரவனைப் போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் பிரகாசித்தது. பிதாவினுடைய அன்பும் பிதாவினுடைய அருகாமையும், பிதாவினுடைய உறவு இயேசுவை எப்படி மாற்றுகிறது பாருங்கள். இயேசு முகம் பிரகாசிக்கிறது. சாதாரண விஷயம் இல்லை பாருங்க. பிதா குமாரனை எவ்வளவாய் நேசிக்கிறார், நேசகுமாரன் என்று சொல்லி. குமாரன் இப்போது சரீரத்திலே இருக்கிறார். உறவாட செல்லும்போது முகத்தை பிரகாசிக்க செய்கிறார். ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது, எத்தனை முறை நடந்ததோ நமக்கு தெரியவில்லை. யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. இந்த உறவை பாருங்கள். இயேசு சொல்லுகிறார், அங்கு பிதா இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், அவருடைய சித்தத்தின்படி செய்வதே. இயேசுனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் புருஷனின் சித்தத்தின்படி, மாம்ச சித்தத்தின்படி பிறந்தவர் அல்ல. ஆரம்பமே அப்படித்தான், தேவ சித்தத்தின்படி பிறந்தவர். வேதத்திலே ஒரு இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு சொல்லுகிறார், பிதாவே, உமது சித்தம் செய்ய இதோ நான் வருகிறேன், பூலோகத்திற்கு வருகிறேன். இயேசு ஜெபிக்கும்போது சொல்லிக் கொடுக்கிறார், பரலோகத்திலே உம்முடைய சித்தம் நிறைவேறுவது போல, செய்யப்படுவது போல பூலோகத்திலேயும் என் மூலமாக செய்யப்படட்டும். இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார், எனக்கென்று சுய சித்தம் இல்லை, எனக்கு சித்தமானதை நான் செய்யாமல் பிதாவின் சித்தத்தையே நாடுகிறேன். இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என்னை அனுப்பினவருடைய சித்தம் செய்வதே எனது உணவு, எனது ஊட்டச்சத்து, எனது போஜனம், எனது உயிர். ஏன் இத்தனை தூரம்? சித்தம் மாற்றி செய்தால் உறவு பலவீனப்பட்டுவிடும். சித்தத்தை மாற்றி செய்தால் உறவு அருந்துவிடும். இயேசுவை பொறுத்தமட்டில் பிதாவின் உறவும் சரி, அவருடைய உயிரும் சரி. மாற்றி சொல்வதானால் இயேசுவை பொறுத்தவற்றில் பிதாவின் உறவும் சரி, அவருடைய சித்தத்தை செய்வதும் சரி.
எத்தனையாக கீழ்ப்படிந்தார் பாருங்கள். சித்தத்தையும் உறவையும் அவர் ஒரு முடிச்சு போட்டு இணைத்து வைத்திருக்கிறார். சித்தத்தை செய்யாத போது அந்த உறவு பலவீனப்பட்டு விடும். ஒரு முறை கூட இயேசு அந்த உறவை பலவீனப்படுத்த விட இல்லை. லூக்கா 23:20 சொல்லுகிறது. லூக்கா 23:20. பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனுதாய். அருமையானவர்களே, இங்கே பாருங்க, இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்தில் அவருக்கு இதில் விருப்பமே இல்லை பாருங்க. ரட்சிப்பிற்காக வந்துட்டார். இந்த ரட்சிப்பின் பணியை செய்வதில் அவருக்கு விருப்பம் இல்லை. இந்த நேரத்தில் அங்கே சொல்கிறாரு பாருங்க, எனது சித்தத்தின்படி அல்ல, உமது சித்தத்தின்படி. ஏன் அது? உங்கள் உறவு தான் எனக்கு முக்கியம். உங்கள் சித்தம் செய்யலைன்னு சொன்னால் இந்த உறவு பலவீனப்பட்டு விடும். உறவு பலவீனப்பட்டு விடும். உம்முடைய சித்தம் செய்வதே. என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். இங்கே பிலாத்து சொல்கிறான் பாருங்க, ராஜா சொல்கிறான், நான் விடுதலையாக்க முடியும் உன்னைய. இயேசு நயந்து பேசலை, கெஞ்சி பேசலை, சூசகமாக பேசலை, எப்படியாவது என்னை விடுதலை ஆக்கிருங்கன்னு. பிதாவின் சித்தத்திற்கு மாற்றி செல்ல அவர் விரும்பவில்லை. நிற்கிற இடம் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்தில் நிற்கிறாரு. மற்றவங்கன்னா எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இயேசு பிதாவின் உறவை மேலாக நினைத்தார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பாருங்க, பிசாசு தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற வனாந்தரத்தில் இயேசுவை சோதிக்கிறான். அங்கே பாருங்க, பிசாசின் சித்தத்திற்கு அவர் இணங்கவே இல்லை. பிதாவின் சித்தத்தை மாத்திரம் செய்கிறார். ஏன்? பிதாவின் உறவு வேண்டும். பிதாவின் உறவை கெடுக்கக்கூடாது. ஆலயத்தில் சென்று சத்தியத்தை மாத்திரம் பிரசங்கிக்கிறார் பாருங்க. தேவனை மாத்திரம் பிரசங்கிக்கிறார், பிதாவை பிரசங்கிக்கிறார், பிதாவின் வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார், பிதாவின் ராஜ்யங்களை பிரசங்கிக்கிறார். பிதா 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 என்று பிரசங்கிக்கிறார், அவருடைய சித்தத்தை பிரசங்கிக்கிறார். ஆனால் ஆலயத்தில் இருந்த பரிசேயர்கள், வேத பாரகர்கள், ஜனங்கள், ஆசாரியர்கள் இந்த உபதேசத்தை கேட்க மனதில்லை. அவர்கள் மனது வேறு இடத்தில் இருக்கிறது. அதற்காக இயேசு பிரசங்கிக்காமல் இல்லை. இயேசு பிரசங்கித்தார். எதற்கு? பிதாவின் சித்தம் செய்வதற்கு. பிதாவின் சித்தத்தை ஏன் செய்ய வேண்டும்? ஏன் 100% பிதாவின் சித்தத்தை செய்து கொண்டே இருக்கிறீர்? 100% பிதாவின் உறவு எனக்கு வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசுவின் உறவை எவராலும் பிரிக்க முடியாது. 3 தலைப்பில் பார்த்தோம் பாருங்க. இயேசுவின் பரிசுத்தத்தை யாரும் எடுக்க முடியாது. இயேசுவின் ஜீவனை யாராலும் எடுக்க முடியாது. இயேசுவின் உறவை, பிதாவினுடைய உறவை எவராலும் பிரிக்க முடியாது. அருமையானவர்களே, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏரோது ராஜா இருக்கிறான் பாருங்க. அரசு கட்டில் இருக்கிறான், அரசாட்சி பண்ணிகிட்டு இருக்கான். அதிகாரம் கையில் இருக்குது, ஆளுகை கையில் இருக்குது. பெத்லேஹேமிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் உள்ள எல்லா குழந்தைகளையும் கொன்று விடுவேன் என்று நினைத்தான். அவன் கொன்றது உண்மைதான். யாரை கொன்றான்? மனித வித்திலிருந்து பிறந்த குழந்தைகள், மனித இரத்தத்தை சுமந்து கொண்டிருந்த குழந்தைகள், மாம்சம் இரத்தமாயிருந்த குழந்தைகளை அவன் கொன்று போட்டான். ஆனால் கிறிஸ்து இயேசுவை
100 ஏரோது சேர்ந்தாலும் கொலை செய்ய முடியவில்லை. கிறிஸ்து இயேசு எகிப்திலே இருக்கிறார். காரணம் என்ன? அவர் தேவ வித்திலிருந்து பிறந்தவர், தேவ இரத்தத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிறவர், மாம்சமும் இரத்தமும் உடையவராக இருக்கக்கூடிய தேவ குமாரன் அவர். யாரும் அவருடைய ஜீவனை அவரை விட்டு எடுக்க முடியாது. பிசாசு நினைக்கிறான், மனிதன் மாம்சம் தானே, மனிதன் மாம்சத்திற்குரியவன் தானே, மனிதன் மாம்சத்தின்படி பிழைக்கிறவன் தானே. முதலாம் ஆதாமை நாம் தோற்கடித்து விட்டோம். தெய்வகுமாரனும் மாம்சம் தானே, இவரும் மாம்சத்திற்குரியவர் தானே, இவரும் மாம்சத்தின்படி பிழைக்கிறவர் தானே என்று பிசாசு நினைத்திருக்கக்கூடும். ஆனால் இயேசு தோற்கடிக்கப்பட முடியவில்லை. காரணம் என்ன? இயேசு மாம்சம்தான், ஆனால் மாம்சத்திற்குரியவர் அல்ல. வேதத்தின்படி அவர் ஆவிக்குரியவர். அவர் மாம்சத்தின்படி பிழைக்கிறவர் அல்ல, ஆவியின்படி பிழைக்கிறவர். ஆகவே அவரை பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. அருமையானவர்களே, ஒன்றும் செய்ய முடியாது. ஏற்கனவே நாம் பார்த்தோம், கண்களின் இச்சைக்கு உள்ளாக்க முடியாது, மாம்சத்தின் இச்சைக்கு உள்ளாக்க முடியாது, ஜீவனத்தின் பெருமைக்கு உள்ளாக்க முடியவே முடியாது இயேசுவை. பிசாசு நினைத்தான், ஆதான் தேவகுமாரன் தானே, ஒரு பொய்யை சொல்லி அவனுக்கும் பிதாவுக்கும் இருந்த உறவை அறுத்து போட்டோமே. இயேசுவும் தேவகுமாரன் தான், இவருக்கும் பிதாவுக்கும் இருந்த உறவை அறுத்து போட்டு விடுவோம். அருமையானவர்களே, இயேசு தேவகுமாரன், தேவ உறவிலே நிலைத்திருந்தவர், தேவ சித்தமே எனது பாக்கியம் என்று வாழ்ந்தவர். பிசாசு வந்து சொன்னவுடன் மனது மாறி கனியை புசிக்க செல்லாதவர், அப்பத்தை மாற்றி போஜனமாக மாற்ற செல்லாதவர். அருமையானவர்களே, இயேசுவின் பரிசுத்தத்தை யாராலும் கெடுக்க முடியாது. இயேசுவின் ஜீவனை யாராலும் எடுக்க முடியாது. இயேசுவின் உறவை யாராலும் எவராலும் கெடுக்க முடியாது. முடிக்க விரும்புகிறேன். கல்வாரிக்கு வாருங்கள். கல்வாரியிலே அங்கே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அன்பான பிதா அர்ப்பணித்த இயேசு. வேதம் சொல்லுகிறது, பிதா நமக்காக இயேசுவை பாவம் ஆக்கினார். இயேசுவின் பரிசுத்தத்தை யாரும் எடுக்க முடியாது. இங்கே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். பிதா அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். இயேசுவின் ஜீவனை யாரும் எடுக்க முடியாது. ஆனால் இங்கு பிதா, அன்பான பிதா, அர்ப்பணிக்கப்பட்ட இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்துகிறார், நொறுக்குகிறார், மரணத்திற்கு உட்படுத்துகிறார், மரணத்திற்கு அனுமதி கொடுக்கிறார். அர்ப்பணித்த இயேசு பிதாவின் சித்தத்திற்காக கடைசி வரை கீழ்ப்படிதலோடு மரித்து போகிறார். கிறிஸ்துவை விட்டு பிதாவின் உறவை யாரும் பிரிக்க முடியாது. பிதா இப்போது பாவமாக்கப்பட்ட இயேசுவை, மரித்து போன இயேசுவை, மரணத்திற்குள்ளாக சென்று கொண்டிருக்கிற இயேசுவை, பிதா கூட இருக்க முடியாது, உறவிலே நிலைத்திருக்க முடியாது. பிதா தமது முகத்தை மறைத்து கொண்டார். இயேசு, என் தேவனே, என் தேவனே, இந்த உறவிலிருந்து ஏன் பிரிந்து சென்றீர், ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு மாத்திரம் மனதார தம்மை ஒப்பு கொடுக்கவில்லை என்றால்
ஒருவரும் அவருடைய பரிசுத்தத்தை கெடுக்க முடியாது. இயேசு மாத்திரம் மனதார தம்மை ஒப்பு கொடுக்காவிட்டால் ஒருவரும் அவர் மேல் கை போட முடியாது, கைது செய்ய முடியாது, கொலை செய்ய முடியாது. இயேசு மாத்திரம் மனதார தம்மை ஒப்பு கொடுக்காவிட்டால் நித்தியமாக இயேசுவையும் பிதாவையும் யாரும் பிரிக்க முடியாது. இயேசுவினுடைய அன்பு பெரியது அருமையானவர்களே. இயேசுவினுடைய கிருபை பெரியது. இயேசுவினுடைய சிநேகம் அநாதி சிநேகம், அநாதி சிநேகம். நம்முடைய ரட்சிப்பிற்காக ரட்சிப்பு என்பது விலையேற பெற்றது அருமையானவர்களே. அதற்காக பரலோகம் கொடுத்த கிரயம் விலையேற பெற்றது. யோசித்து மாளாது. இந்த திட்டம் அத்தனை ஆழமானது, அன்பினால் நிறைந்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தம்மையே ஒப்பு கொடுத்த இயேசு, தம்மையே பலியாக்கி கொண்ட இயேசு மனதார ஏன் என்று கேட்டால் சொல்லுவார், உனக்காக, எனக்காக, உங்களுக்காக என்று சொல்லுவார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ரட்சிப்பு பெரியது. மாத்திரமல்ல, ரட்சிப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களும் பெரியவை. அருமையானவர்களே, ரட்சிப்பின் மூலமாக கண்களின் இச்சைக்கு உட்படாத கிறிஸ்து இயேசுவினுடைய கண்களில் நமக்கு தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது. வேதம் அவரை குறித்து சொல்லும்போது அக்கினிமயமான கண்கள் அவருடைய கண்கள். அந்த கண்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது, நம்மை நோக்கி பார்க்கிறது. அந்த அக்கினிமயமான கண்கள் நம்மேல் இருந்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. மாம்சத்தின் இச்சைக்கு ஒப்புக்கொடாத அந்த கிறிஸ்து இயேசுவினுடைய மாம்சம் இன்று நமக்காக பிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை போஜனமாக்கிக் கொள்கிறோம், அப்பமாக்கிக் கொள்கிறோம். புசிக்கிற நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. என் மாம்சத்தை புசிக்கிறவன் பிழைப்பான் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, கிறிஸ்து இயேசுவை நினைத்துக் கொள்ளுவோம். நான் சொன்னேனே, கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்தத்தை யாரும் 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 எடுக்க முடியாது. ரட்சிப்பின் மூலமாக அந்த இயேசுதான் நமக்கு பரிசுத்தமாக இருக்கிறார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இயேசுவே நமது பரிசுத்தம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த இயேசுதான் நமக்கு பரிசுத்தம். ரட்சிப்பின் மூலமாக இயேசுதான் நமக்கு ஜீவன். ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, இயேசுவின் ஜீவனை யாரும் எடுக்க முடியாது. அத்தகைய இயேசுதான் நமக்கு ஜீவன். ரட்சிப்பின் மூலமாக இயேசுதான் நமக்கு உறவு. தலை உடல் போன்ற ஒரு உறவு, செடி கொடி போன்ற ஒரு உறவு, ஒரே ஆவி என்கிற உறவு. இதை நாம் பெற்றிருக்கிறோம் அருமையானவர்களே. கிறிஸ்து இயேசு சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் வனாந்தரத்திலே சோதிக்கப்பட்டார். நமக்கு அவர் சோதனையிலே உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் அனுமதிப்பதில்லை. சோதனைக்கு தப்பிக்கொள்ளும் போக்கை உருவாக்குவார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பரிசுத்தம் குறித்த சோதனைகள், ஜீவன் குறித்த சோதனைகள், உறவு குறித்த சோதனைகள், இதைத்தான் நாம் அன்றாடம் சந்திக்கிறோம். எல்லாத்திலே நின்னவர், நின்று தாக்கு பிடித்தவர், யாராலும் எவராலும், மனிதராலும் பிசாசாலும் அதிகாரத்தினாலும் ஆளுகையினாலும் ஒன்றும் செய்ய முடியாதவர், அசைக்க முடியாதவர் கிறிஸ்து இயேசு. அவர் நமக்கு பரிசுத்தமாக, ஜீவனாக, உறவாக இருப்பது
எத்தனை 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 பாக்கியம்! எத்தனை 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 கோடிகள் நன்றி சொன்னாலும் தகும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசுவை யார் என்று புரிந்து கொள்வோம். யார் என்று புரிந்து கொள்வோம். இயேசுவை குறித்த உபதேசம் கிறிஸ்துவுக்குள் நம்மை தேறினவர்களாக நிறுத்தும். ஆதியாகமம் 28:15 வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்வோம். நான் 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 உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். கிறிஸ்து இயேசு வாக்குத்தத்தமாக, கிறிஸ்து இயேசுவே வாக்குத்தத்தமாக இருக்கிறார். சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதில்லை. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தை நோக்கி, இயேசு நமக்குள்ளே நல்லவராக, அவர் பரிசுத்தமுள்ள அவர் தேவனாக, அவர் நல்ல மேய்ப்பராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நல்ல இயேசு நம்முடைய வாழ்க்கையில் அவர் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறவராக இருக்கிறார். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்தத்தையும் அந்த விடுதலையையும் அந்த மாறாத ஆண்டவரே அந்த நன்மைகளையும் நான் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த தேவன் என்னை பலப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி, தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை விட்டு ஈடுபடாத ஆண்டவரே இந்த நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி உம்முடைய பாதம் அமர்ந்து ஆண்டவர் உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாக என் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தேவா ஆவியானவரே. என் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஐயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. என் இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன். ஆமென். என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆமென். இரத்தம் சிந்தி மீட்டவாரே, இரக்கம் நிறைந்தவாரே. ஆமென். இரத்தம் சிந்தி மீட்டவாரே, இரக்கம் நிறைந்தவாரே. ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன். ஆமென். என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன். ஆமென். என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஆமென். என்னை விட்டு ஏடுபடாத நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு ஏடுபடாத நல்ல பங்கு நீதானையா. ஐயா நல்ல பங்கு நீதானையா. ஐயா நல்ல பங்கு நீதானையா.
ஐயா, உம்மை எப்படி நான் பாடுவேன், ஆமென். என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். நீ நல்லவராயிருப்பதினால, எங்களுக்குள்ளே நீர் வாசமாயிருப்பதினால, ஆண்டவரே இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தை நோக்கி ஐயா, நீ நல்லவராயிருப்பதினால, ஆண்டவர் நீ நாள்தோறும் நாடோறும் ஆண்டவரே நீ நன்மைகள் செய்யும்படியாக எங்களுக்குள்ள நீர் வாசமாயிருப்பதினால, இப்பொழுது நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நன்மைகளை சொல்லும்படியாக, உம்முடைய நன்மைகளை செய்யும்படியாக எங்களை அழைத்தவரே, உம்முடைய நன்மைகளை சொல்லும்படியாக, உம்முடைய நன்மைகளை நாங்கள் செய்யும்படியாக எங்களை அழைத்தவரே, மக்கு நன்றி அப்பா, மக்கு நன்றி ஐயா. ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் எங்களுக்குள்ளே இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை விட்டு எடுபடாத ஆண்டவரை நல்ல பங்கை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஐயா. ஆண்டவரை நாள்தோறும் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பதினால நாங்கள் எங்கு செல்ல வேண்டும், நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற எங்கள் தேவாவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல பங்கை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கிருபையும் உம்முடைய வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக ஆண்டவரே நீர் வசமாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய நல்ல சந்ததிகளாக நீர் எங்களை ஆண்டவரை நிறுத்தி இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவாவியானவரே உம்முடைய மகிமையின் ஆண்டவரே பெலன் எங்களுக்குள்ள இன்னும் அதிகமாய் பெருக நீர் உதவி செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுடைய அன்பின் திரு கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட என்னிடம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.